ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஆர்க் சர்வைவலில் வீடு கட்ட ரிசோர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம்ல, அது நான் போட்ட பிளானுக்கு பத்தலன்னு ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆஃப்லைனில். அப்போ டக்குன்னு நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு ரேப்டர் இருக்குது. அந்த ரேப்டரை தான் நம்ம டேம் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே டேம் பண்ண அதோட எக்ஸ்ப்ளனேஷனெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா கை தான் லைட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேப்டர் நம்மளை பார்த்தாலே கடிக்கிறதுக்கு வரும், நம்ம மேலே குதிக்கும். அதனால் நம்ம அதுக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இந்த போலான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, என் கையில் கல் அதை சுற்றி அது காலை பார்த்து போட்டோம்னா அது மாட்டிக்கும். அப்புறம் நம்ம அதை அப்படி இங்கே தான் கைஸ் இருக்குது அந்த ரேப்டரு. அதுவும் அங்கே வருது பாருங்கள், அந்த மரத்தோட கேமஃப்ளேஜ் ஆகி தெரியுது அவங்களுக்கு. நான் கொஞ்சம் ஓப்பனுக்கு போய்க்கிறேன். ரேப்டர் பார்த்துருச்சு, என்னைய பார்த்தா வருது. போடு, பின்னாடி இந்த இதோ அடிச்சிருச்சனிய. கைஸ் இந்த ரேப்டர் தான் சுற்றி காலில் போட்டுரு. அச்சோ, என்னைய போட்டுருச்சு. ஷிட் இத்தனை பேர் கூட்டு சேர்ந்து அடிக்கிறீங்களே, அநியாயமாக இல்லையா அவங்களுக்கே? இப்போ இந்த போலாவை சுற்றி இந்த பக்கம் திரும்பி கைஸ் அங்கே பாருங்கள், ரேப்டருக்கும் அதுக்கும் சண்டை போயிட்டுருக்குது. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரே சான்ஸு. சண்டையை முடித்தோடனே ரேப்டர் நம்மகிட்ட தான் வரும். பாய்ஸ் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ரேப்டர் காலில் இது இருக்குது. ஐயோ, ரேப்டர் தப்பிச்சிருச்சு. திரும்ப எப்படியா காலில் போட்டுடணும். அப்படியே பேக் வேர்டில் போக போக ட்ரை பண்ணலாம் போடுறதுக்கு. போட்டேன். எஸ், போட்டேன். ரெண்டு ஹெட் ஷாட் வச்சா போதும். இல்லை, பாடி ஷாட்டே வைக்கலாம். ஓகே, அந்த சூப்பர். அதடிக்கக்கூடாது, இது அடிக்கணும். இந்த டிலோஃபோசாரஸ் நம்ம கூட சண்டைக்கு வருது. டக்குன்னு இதை முடிச்சிட்டோம்னா நம்ம கன்ஃபார்மாக ரேப்டர் டைம் பண்ணிடலாம். அப்படியே எனக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் டக்குன்னு ஏறுது. லெவல் கம்மி தான் ரேப்டரு, இருந்தாலும் ஒரு அட்டாக்கிங் டைனோசர் நம்ம பேஸில் இருந்தால் நல்லா தான் கைஸ் இருக்கும். இந்த டிலோஃபோசாரஸ் டக்குன்னு போட்டு அப்பாடா ஒரு வேலையாக போட்டாச்சு கைஸ். இந்த மெடிசன் நம்ம குடிச்சிக்கலாம். லெவல் 10 ரேப்டரு. லூஸ் தனமாக ஒன்று பண்ணிக்கிட்டேன். ஷிட், மீட் எடுத்துகிட்டு வரல கைஸ். சூப்பர், மீட் எடுத்துகிட்டு தான் டேம் பண்ண வச்சுக்கிறேன். இது பேர் பார்த்திங்கன்னா பயோடாக்சின். இதை கொடுத்தோம்னா ரேப்டர் கொஞ்சம் நேரத்துக்கு மயக்கத்துலேயே இருக்கும். சரி, ஓகே, நம்ம டக்குன்னு வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் கறி எடுத்துகிட்டு வந்தோம்னா சீக்கிரமாக அதை டேம் பண்ணிடலாம். கைஸ் ஹெல்த்து சரியாக குறைஞ்சிருச்சு. அப்படியே கைகளெல்லாம் நடுங்குது. ஒரு வழியாக ஒரு ரேப்டர் பிடிச்சிட்டோம்னா நம்ம பேஸுக்கு சேஃப்டி கிடச்சிரும். நான் அப்படியே சும்மா ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணிருந்தேன். ஒரு 1600 வுட்டு இருந்தால் அதை வீடை முடிக்கிற மாதிரி பிளான் போட்டிருந்தேன்னா, சரின்னு வுட்டு, தேட்ச்சு, ஃபைபர் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த ரேப்டர் என்னை துரத்திட்டு வந்துச்சு. நான் தண்ணி தாண்டி வந்துட்டேன். அது தண்ணி தாண்டும் போது வேறு ஒரு டைனோசரை பார்த்து சண்டை போட போயிடுச்சு. அதனால் நான் தப்பிச்சிட்டேன். அப்புறம் சரி இதை டேம் பண்ணுவோம் அப்படின்னு லெவல் எதுவுமே எனக்கு தெரியாது, மேலா ஃபீமேலான்னு. நான் பாட்டுக்கு ஜஸ்ட்டு போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு. ஏதோ இந்த மெடிக்கல் ப்ரூ காட்டி தப்பிச்சோம் கைஸ். இந்த மெடிக்கல் ப்ரூ குடித்தோம்னா ஹெல்த் ஏற்றும் நம்மளுக்கு. அதனால தான் இப்போ நம்ம உயிரோட அந்த டிலோஃபோசாரஸை கொன்று அந்த ரேப்டரை டேம் பண்ண போயிட்டுருக்கோம். மொத்தமாக எடுத்துக்கலாம். ஸ்டோனெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். நார்கோட்டிக் ஏரோ பற்றலான்னு ஆகும்னு. ஆனால் நல்ல வேலை அதுக்கு அவசியம் வரல. சரி வாங்க, அது எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம டக்குன்னு திரும்ப போய் அதுக்கு சாப்பாடு வைக்கணும். இல்லைனா எஃபெக்டிவ்னஸ் கம்மியாயிடும் அதோடது. அங்கே பாருங்கள், நம்ம ரேப்டர் செல்லக்குட்டி படுத்துட்டுருக்குது. இது ஸ்கிரிப்டட் பிளான் எதுவுமே கிடையாது, அப்படியே கோஇன்சிடென்ட்டாக நடந்தது. நானும் ரெக்கார்ட் பண்ணி போட போகிறேன்.
சீக்கிரம் தண்ணியிலேருந்து போனால் நல்லாயிருக்கும். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ராப்டர் தனியாக சுற்றாது, ராப்டர் கூட்டமாக சுற்றும். இப்போ என்னென்னா ஒரே ஒரு ராப்டர் தான் நான் பார்த்துக்கிறேன், அதுவும் லெவல் 10. ஒரு ராப்டர் கூட்டத்தில் ஒரு ராப்டர் வந்து லெவல் அதிகமாக இருக்கும், மீதி 2 ராப்டர் லெவல் கம்மியாக இருக்கும். அந்த 2 லெவல் கம்மியாக இருக்க ராப்டரில் இது ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். சச்சோ, ஃபுட் இல்லாமல் கேமிங் எஃபெக்டிவ்னஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. இதில் நம்ம கொடுத்துடலாம் 33 கறி கொடுத்துட்டு கொஞ்சோண்டு இந்த பயோடாக்சின் 2 ஃபீட் பண்ணி விட்டுடலாம். இந்த மேலே பிங்க் கலர் அன்கான்ஷியஸ்னு வருதுல்ல, அது குறையாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இந்த ராப்டரோட ஸ்டாக்ஸில் நம்ம ஸ்டெக் பண்ணலாம். ஓகே, 27% டைம் ஆகிட்டு இருக்குது. ஹெல்த்து 280 கரெக்டாக டைம் பண்ணோம்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் மெல்லி டேமேஜ் 115 இருக்குது, பெருசாக பிரச்சனை இல்லை. வெயிட் 140 இருக்குது. எல்லோரும் அந்த மூமெண்ட்டுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் இன்னும் கொஞ்ச நேரத்தில். நான் ஒரு 10 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ், 5 4 3 2 1 0 -1 -2 -3 -4 -5 வேண்டாம். ஹெல்த்து சுத்தமாக இல்லை. சூப்பர். சரி, இப்போ வந்து இதை நம்ம லோவில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். இக்னோர் குரூப் விஷயம் ஆஃப் பண்ணிடலாம். அட்டாக் டார்கெட் பண்ணலாம், நியூட்ரல் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி ஃபாலோ கொடுத்துக்கலாம். சரி வாங்க, டக்குன்னு இதை வீட்டில் போய் நிறுத்திட்டு தம்ப்நெயில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபைனலி கைஸ், நம்மளோட டைனோசர் கேங்கில் புதுசாக ராப்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டான். அடுத்த வீடியோ கன்ஃபார்மாக ஆர்க்கில் பேஸ் கட்டுறது தான். ராப்டர் தண்ணியில் வருமானு தெரியலையே, படத்துலேயே அது தண்ணியில் வரல. வருது கைஸ், இங்கே பாருங்கள், அதோட காலை பாருங்கள், அதோட காலை பாருங்கள். கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குல்ல. இதுதான் ஆர்க்கு பாருங்க, கிராஃபிக்ஸை பாருங்கப்பா. அப்படியே என்ன சொல்கிறது, கேம் மாதிரியே இல்லை, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணிக்கிறாங்க. சரி வாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் நிறுத்துவோம். அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன் வச்சுட்டேன். அது என்னன்னு நீங்களே பாருங்கள் கைஸ். ஆர்க்கில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ப்ரிண்ட் ரன் பண்ண முடியாது. நம்ம வாக் பண்ணுறது தான் ரன்னிங் ஸ்பீடே. இதுதான் அந்த ஃபவுண்டேஷன். என்னடா இதுன்னு கேட்காதீங்க, இந்த 4G வைக்கிறதுக்கு மட்டும் இந்த ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். சரி வாங்க, நம்ம ராப்டர் இந்த பக்கம் நிறுத்தி தம்ப்நெயிலுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். ராப்டர் செல்லக்குட்டி கிட்டவா, இல்லை அங்கேயே இருக்கட்டும். ஓ ஷிட், இக்னோர் குரூப் விசில் கொடுத்துக்கிறேண்ணா. ஓகே, ராப்டர் இந்த இடத்துல கூப்பிட்டு ஒரு ஸ்டாப் ஆல், அப்புறம் அவனை பார்த்துட்டு ஸ்டாப் ஆல் கொடுத்துட்டோம்னா இப்போ ஸ்டாப் ஆயிடுவான். இல்லை நம்ம இப்படி போய் இங்கே நின்றுட்டு கேமரா ஆங்கிள் எடுப்போம், அது இன்னும் நல்லாயிருக்கும் கைஸ். ராப்டரை பார்த்த மாதிரி நிற்போம். விசில் இல்லை, லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணால் கேமரா மோடு. அப்படி திரும்பி, ஐயோ இப்படி போதே, அந்த பக்கம் போகணுமே. ஓகே இந்த பக்கம். ஓகே கைஸ், நம்ம 2 பேரும் ஒரே ஃபிலிமில் இருக்கணும். இந்த பக்கம் எனக்கு இந்த பக்கம் வரணும். சரி, எதுவும் அப்படியே சுற்றி அந்த பக்கம் வந்துடலாம். ஐயோ ரொம்ப ஜூம் இன் பண்ணணுமா? ஓகே, கரெக்டான ஃபேஸ் ஆஃப். அப்படியே ஒரு
ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். பக்கா ஃபோட்டோ பக்கா வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராப்டரை பிடிச்சோம். அது ஒரு மேல் ராப்டர். அதை பிடிச்சி நம்ம அது நம்மளுக்கு கொடுத்ததை திரும்பி கொடுக்கலாம். மூக்கில் பொலிச். சரி, கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி ராப்டருக்கு ஒரு நல்ல பேரை யோசிச்சு அடுத்த வீடியோவில் வைக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. பாய்.